ஹேர் டை ஆயில ஒரு இலையை வச்சு நம்ம செஞ்சிருக்கோங்க. இந்த இலை வந்து நம்மளுடைய ஹேர் growth நல்லா இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். முடியை வந்து நல்லா கருகருன்னு மாத்தி கொடுக்குங்க. நம்மளுடைய நரைமுடிகள் எல்லாமே இந்த ஹேர் டைனால ஒரே வாரத்துல ரிசல்ட்டை நீங்க பார்க்கலாம். அந்த அளவுக்கு இந்த ஹேர் டை ஆயில் நம்மளுடைய நரைமுடிகளை எல்லாத்தையுமே படிப்படியா அப்படியே கருமையா மாத்திடுங்க. வாங்க இந்த ஹேர் டை ஆயில் எப்படி ப்ரிப்பேர் பண்றது அப்படிங்கிறத நம்ம வீடியோக்குள்ளார போய் பார்க்கலாம். இந்த ஹேர் டை ஆயில் ப்ரிப்பேர் பண்றதுக்கு நான் எடுத்திருக்கிற அந்த இலை வந்து பாத்தீங்க அப்படின்னா வல்லார கீரையோட இலைங்க. இந்த வல்லார கீரை வந்து நம்மளுடைய ஞாபக சக்திக்கு ஒரு சூப்பரான கீரை அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. பட் இந்த வல்லார கீரையை வச்சு நம்ம ஹேர் டை ஆயில் ப்ரிப்பேர் பண்ணும் பொழுது நம்மளுடைய நரைமுடிகள் எல்லாமே நல்லா கருமையா மாறிடுங்க. அதே மாதிரி இந்த ஸ்கேல்ப்ல நல்லா மசாஜ் பண்ணி கொடுக்கும்போது நம்மளுடைய ஸ்கேல்ப் எல்லாம் நல்லா ஆக்டிவேட் ஆகி ஹேர் growth செம்மையா இருக்கும். நான் வந்து ஒரு பிடி அளவு வல்லாரக்கீரை எடுத்திருக்கேன். இப்போ நான் வந்து 100 ml ஹேர் டை ஆயில் ப்ரிப்பேர் பண்ண போறேன். அதுக்கு இந்த அளவு நான் வந்து எடுத்திருக்கேன். அடுத்த பொருள் என்ன எடுக்க போறோம் அப்படின்னா கத்தாழைங்க. இந்த கத்தாழையை வந்து நல்லா கட் பண்ணிட்டு 6-7 வாட்டி நல்லா கழுவிட்டேங்க. ஏன்னா இதுல இருந்து ஒரு எல்லோ கலர்ல ஒரு திரவம் வரும். அது வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய ஹேருக்கு வந்து ஒத்துக்காது. அதாவது ஸ்கேல்ப் எல்லாம் பாத்தீங்கன்னா அரிப்பு வரும், இச்சிங் ப்ராப்ளம் வந்து ரொம்பவே ஜாஸ்தியா இருக்கும். நான் வந்து இந்த கத்தாழையை வந்து அப்படியே சேர்த்துக்கிறேங்க. தோலை எடுக்கணும்னு அவசியம் இல்லை. மிக்சி ஜார்ல போட்டு அரைக்க தான் போறோம் இல்லையா, அதனால நான் வந்து இதை அப்படியே எடுத்துக்கிறேங்க. இந்த அளவுக்கு நம்ம வந்து 100 mlக்கு எடுத்துக்கலாம். இப்போ கத்தாழையும் எடுத்தாச்சுங்க. அடுத்து ஒரு பொருள் சேர்க்க போறோம். இது வந்து பாத்தீங்க அப்படின்னா நெல்லிக்காங்க. நெல்லிக்காய் வந்து நம்மளுடைய ஸ்கேல்ப்ல இருக்கிற இச்சிங்கை வந்து ரிமூவ் பண்ணும். அதே மாதிரி நம்மளோட ஸ்கேல்பை நல்லா சுத்தம் பண்ணி நம்மளுடைய ஹேரை வந்து நல்லா வளர்றதுக்கு உதவி செய்யும். இந்த ஹேர் டை ஆயில்ல இந்த நெல்லிக்காயை சேர்க்கும் போது நம்மளுடைய ஹேர் வந்து பாத்தீங்கன்னா நல்லா கருகருன்னு கருமையா வளர ஆரம்பிக்குங்க. அந்த அளவுக்கு இந்த நெல்லிக்காய் வந்து நம்மளுக்கு ரொம்பவே பெனிஃபிட்டா இருக்கும். அடுத்த பொருள் என்ன சேர்க்க போறோம் அப்படின்னா 2 டீஸ்பூன் அளவு கருஞ்சீரகம் சேர்த்துக்கோங்க. இந்த கருஞ்சீரகத்தை இந்த ஹேர் டை ஆயில்ல சேர்க்கும் போது நம்மளுடைய ஹேரை வந்து நல்லா கருகருன்னு மாத்தி கொடுக்குங்க. அவ்வளவுதாங்க. இதை வந்து நம்ம வந்து ஒரு அடி அடிச்சு எடுத்துட்டு வந்துடலாம். ரொம்ப நைஸா அரைக்கணும்னு அவசியம் இல்லை. லைட்டா வந்து ஒரு அடி அடிச்சு எடுத்துட்டு வந்துடலாம். இப்ப பாருங்க, அரைச்சிட்டு வந்தாச்சு. இதை வந்து ஒரு இரும்பு கடாயில சேர்த்துக்கோங்க. இந்த ஹேர் டை ஆயில நம்ம இரும்பு கடாயில தான் செய்யணுங்க. ஹேர் டை ஆயிலா இருந்தாலும் சரி, ஹேர் டையா இருந்தாலும் நம்ம இரும்பு கடாயில செய்யும் போது பெனிஃபிட் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு 100% அப்படிங்கிறத விட 200% நம்மளுக்கு நல்ல ஒரு ரிசல்ட்டை கொடுக்கும். இப்போ இது எல்லாத்தையுமே இரும்பு கடாயில சேர்த்துடலாம். இப்போ ஸ்டவ் மேல கடாயை வச்சுட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். சிம்ல வச்சிருங்க. வச்சுட்டு இந்த ஈரப்பதம் போற வரைக்கும் இந்த பேஸ்ட்டை வந்து நம்ம வதக்கிக்கலாம். சிம்லயே இருக்கட்டும். இந்த ஹேர் டை ஆயிலை வந்து நம்ம ரெகுலரா பயன்படுத்திட்டு வரணுங்க. சும்மா 1 மாசம் 2 மாசம் யூஸ் பண்ணிட்டு எனக்கு வந்து ரிசல்ட் கிடைக்கல அப்படின்னு சொல்லக்கூடாது. இதை வந்து நீங்க ரெகுலரா யூஸ் பண்ணிட்டு வரும் பொழுது உங்களுடைய நரைமுடிகள் எல்லாமே நல்லா கருமையா மாற ஆரம்பிச்சிடும். இந்த ஹேர் டைனால கிடைக்கிற பெனிஃபிட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நாள் நைட்லயே தெரிஞ்சிடும். ஒரு வாரத்துல பாத்தீங்கன்னா உங்களுடைய வெள்ளை முடிகள்லாம் அப்படியே கருமையா படிப்படியா மாறுறத நீங்க பாப்பீங்க. தண்ணி எல்லாம் சுண்டி லைட்டா கலர் சேஞ்ச் ஆகணுங்க. அது வரைக்குமே நம்ம சிம்லயே வச்சு வறுத்துக்கலாம். சிம்லயே வச்சு வதக்கிக்கலாம். பாருங்க, தண்ணி எல்லாம் நல்லா சுண்டிட்டு கலர் லைட்டா சேஞ்ச் ஆயிருக்கு பாருங்க. டார்க் பச்சையில ஆயிடுச்சு இல்லையா. இந்த ஸ்டேஜ்ல நம்ம தேவையான தேங்காய் எண்ணெயை நம்ம சேர்த்துக்கலாங்க. இந்த ஹேர் டை ஆயில் ப்ரிப்பேர் பண்றதுக்கு நான் தேங்காய் எண்ணெய் பாதியும் விளக்கெண்ணெய் பாதியும் சேர்த்துக்க போறேன். இப்போ இதுல வந்து தேங்காய் எண்ணெய் பாதி விளக்கெண்ணெய் பாதி இருக்கு. நான் இதை வந்து நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நம்ம என்னதான் வதக்குனாலுமே இதுல கொஞ்சம் ஈரப்பதம் இருக்கும் இல்லையா, அந்த சடசடப்பெல்லாம் அடங்கணும். சடசடப்பெல்லாம் அடங்கி நுரையெல்லாம் அடங்கினதுக்கு அப்புறமா நம்ம ஹேர் டை ஆயில் வந்து கலர் சேஞ்ச் ஆகும். நம்ம கரெக்டான பதத்துல ஹேர் டை ஆயிலை ப்ரிப்பேர் பண்ணி அப்ளை பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு 200% ரிசல்ட் கிடைக்குங்க. இப்போ
ஃப்ளேம் வந்து சிம்லேயே தான் இருக்கணுங்க. இப்போ நல்லா வந்து ஆயில் வந்து நுரத்தள்ள ஆரம்பிக்குது பாருங்க. நல்லா வந்து நுர வர ஆரம்பிச்சிச்சு, சடசடப்பும் அதிகமாக இருக்குது. நல்லா வந்து கடாயிலெலாம் ஒட்டுது, அதனால நல்லா வந்து கிளறி விடுங்க. நீங்கள் கிளறாமல் இருந்தீங்கன்னா ஃபுல்லாக கடாயிலேயே ஒட்டிடுங்க. நல்ல கலர் சேஞ்ச் ஆகணும், அது வரைக்கும் நம்ம வந்து கிளறிக்கிட்டே இருக்கலாம். பாருங்க நுரையெல்லாம் அடங்கிட்டு நல்லா பிளாக்கா வந்து ஹேர் டை ஆயில் ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்கு. ஃபுல்லாகவே நுரை அடங்கட்டும். சொடசடப்பெல்லாம் அடங்கிடுச்சு பாருங்க. இந்த ஸ்டேஜ்ல நம்ம 2 டீஸ்பூன் அளவு அவுரி பொடி சேர்த்துக்கலாங்க. அவுரி பொடியை சேர்க்கும் போது இன்னுமே இந்த ஹேர் டை ஆயில் வந்து நல்லா திக்கா கிடைக்கும். அதே மாதிரி நல்லா வந்து ஹேர் க்ரோத் நல்லா இருக்கும். முடி வந்து நல்லா கருகருன்னுமே வளருங்க. இப்போ போட்ட உடனே பாருங்க இந்த நுரையிலேயே வந்து இந்த அவுரி பொடி வந்து நல்லா வெந்துடும். இப்போ நம்ம வந்து ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிடலாங்க. அவ்வளோதான், கரெக்டான பதத்தில் இப்போ ஹேர் டை ஆயில் வந்து காய்ச்சி எடுத்தாச்சு. இந்த ஹேர் டை ஆயில் வந்து நல்லா ஆறணும். ஆறுனதுக்கு அப்புறமா ஒரு 2 மணி நேரம் இந்த இரும்பு கடாயிலேயே இருக்கட்டும். அதுக்கப்புறமா வடிகட்டிட்டு நம்ம எப்படி இந்த ஹேர் டை ஆயிலை வந்து யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ பாருங்க எவ்வளோ திக்காக நம்மளுக்கு வந்து ஹேர் டை ஆயில் வந்து கருகருன்னு கிடச்சிருக்கு இல்லையா. இப்போ இது வந்து நல்லா ஆறட்டும். ஆறுனதுக்கு அப்புறமா எப்படி நம்ம இந்த ஹேர் டையை வந்து பயன்படுத்துறது அப்படிங்கிறத பார்க்கலாம். பாருங்கள் ஹேர் டை ஆயில் வந்து நம்மளுக்கு எவ்வளோ திக்காக கிடச்சிருக்கு. ஆனால் இதை வந்து நம்ம வடிகட்டி தான் யூஸ் பண்ணணும். ஏன்னா ரொம்ப திப்பியாக இருக்கு இல்லையா, இதை நம்ம வடிகட்டி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஹேர் டை ஆயிலை நம்ம யூஸ் பண்ணிட்டு வரும் பொழுது நம்மளுடைய நரைமுடிகள் வந்து கருகருன்னு ஒரு வாரத்திலேயே மாறுறதை நீங்களே பார்ப்பீங்கங்க. நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கக்கூடிய ஹேர் டை ஆயில் தான் இன்றைக்கி நம்ம ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த ஹேர் டை ஆயிலை நம்ம வந்து வடிகட்டிக்கலாம். ஹேர் டை ஆயிலை வந்து நம்ம வடிகட்டியாச்சுங்க. ஹேர் டை ஆயில் வந்து எவ்வளவு கருகருன்னு நம்மளுக்கு திக்கா கிடைச்சிருக்கு பாருங்க. இந்த ஹேர் டை ஆயிலை நீங்க ரெகுலரா அப்ளை பண்ணணுங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. ஒரு வாட்டி 2 வாட்டி அப்ளை பண்ணிட்டு இந்த ஹேர் டை ஆயில் எனக்கு ரிசல்ட் கிடைக்கல அப்படின்னு சொல்லக்கூடாது. இதை நீங்க வந்து ரெகுலரா 3 மாசம் கண்டிப்பா யூஸ் பண்ணி பாருங்க. ஒரு வாரத்துல படிப்படியா உங்களுடைய வெள்ளை முடிகள் அப்படியே வந்து கலர் சேஞ்ச் ஆகுறத நீங்க பார்க்கலாங்க. அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான ஹேர் டை ஆயில் தான் இன்னைக்கு நம்ம ப்ரிப்பேர் பண்ணிருக்கோம். எவ்வளவு திக்கா இருக்கு பாருங்க, உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் பாருங்க எவ்வளவு திக்கா இருக்கு. இதை வந்து நம்ம ஹேர்ல அப்ளை பண்ணும் பொழுது நம்மளுடைய வெள்ளை முடிகள் எல்லாமே இதே மாதிரி நல்லா கருகருன்னு மாற ஆரம்பிக்குங்க. இந்த ஹேர் டை ஆயிலை பயன்படுத்துறதுக்கு முன்னாடி நம்மளுடைய ஹேரை வந்து நல்லா கிளீனாக வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா இந்த ஹேர் டை ஆயிலை நல்லா அப்ளை பண்ணிவிட்டு நல்லா மசாஜ் கொடுத்துக்கோங்க. மசாஜ் கொடுத்துட்டு அப்படியே நைட்டு வந்து ஏதாவது ஒரு கவர் சுற்றிட்டு படுத்துருங்க. மார்னிங் வந்து நீங்கள் அந்த ஹேரை வந்து நல்லா வாஷ் பண்ணிடுங்க. ஷாம்பு போட்டோ இல்லை நீங்கள் சீகக்காய் போட்டோ உங்களுடைய விருப்பம். நீங்கள் வாஷ் பண்ணதுக்கு அப்புறமா உங்களுடைய ஹேரை பாருங்கள், ஒரு நாள்லயே உங்களுக்கு ரிசல்ட் தெரிய ஆரம்பிக்கும். இந்த ஹேர் டை ஆயிலை நீங்களும் ப்ரிப்பேர் பண்ணி பாருங்க. ப்ரிப்பேர் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்கு அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. நம்மளுடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.